அம்மா பாஸ் வந்து இப்படியோட பேசுவாங்க எல்லாரும். வாயில பூடு என்ன நம்மளா பார்த்து நம்மளா வாயில நல்லா நோய். நம்மளா பார்த்து நம்மளா வாயில நல்லா பூடல. அந்தம்மா சொல்றத அந்தம்மா பாஸ் வந்து உனக்கு மாட்டு நல்ல வாயில் வாயில அந்த பையனுக்கு வாயில் அடிக்கிற அந்த அம்மா. ராத்திரில வந்து மாட்டிக்கணும் வந்து இது வரைக்கும் ஆடிக்கிற ஒரு நாள் என்ன பார்த்து நீ என்ன நினைக்க ஓடிய மாட்டிக்கணும் வந்துட்டா ஒரு தோப்பு ஒண்ணு போட்டுக்கிற பாத்தீங்கன்னா நம்மள அழகா பார்த்து வச்சு. இந்த அம்மாயிக்க பார்த்து தூங்கலாமா இப்ப மட்டும்தான் வந்துச்சு உங்களுக்கு. அதே நம்மள பார்த்தா உனக்கு என்ன புரியுது? நம்மள பார்த்தா ஒண்ணும் புரியலையாம. மாதவா இருந்தாலும் இருக்கட்டும், பேசுவதற்கு நேரம் கிடையாது. அப்படி இருந்தாலும் சபைநாடு வந்திருக்கிற குரத்தி. ஆமா, நான் செயற்கையான குரத்தியா? என்னது செயற்கையான குரத்தியா? சிரி குரத்தியா? ஏமா செயற்கையான குரத்தியா இல்ல நீ ஆர்டிபிஷியல் குரத்தியா? எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சாமியா. வந்துக்கிற யாரோ ஒரு பொம்பளை எனக்கு குடு ஜொத்தல் நான் ஏந்து வந்து அதான் எனக்கு தெரியுமே தவிர குறைஜாலத்துக்கு சேர்ந்தவளா இல்ல பாதிரி நான் குறத்தியா மாறினவளா? இதுனா என் காய்ச்சல் என்ன வந்துக்கிற நீ சமாளிச்சுவாங்க. நீ ஆதி சொல்லுங்கடா குறத்தியா பல நாட்களா இருக்கிற பறைக்கு நீ குறத்தியா? ஹிந்தி அந்தம்மா மொத்த மொழி தெரியும் நம்மளுக்கும். நீ ஆதிலிருந்தே வந்த குறைச்சி மாதிரியே தெரியும் எனக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஆதிலிருந்தே வந்துக்கிற நம்மள நல்லா பாக்குது. நல்லா பாக்குது நல்லா பாக்குது. அம்மா மறுபடியும் பண்ண முடியாது. ஒரு அண்ணா நாடகத்தில் சொல்லுது. நாடகத்தில் சொல்லுதா? நாடகத்தில் சொல்லுது. சரி நம்மள நல்லா ஓடுது. நம்மள நல்லா பாக்குது. நல்லா பாக்குதா? இருந்தாலும் ஸ்ரீ லட்சுமி கடாட்சம் புரிந்த மகாலட்சுமி புரிந்த சபையாகப்பட்டது இந்த லட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. என்ன சபை? லட்சுமி கடாட்சம் புரிந்த சபை. இந்த சபையாகப்பட்டது சபைக்குள்ள வந்திருக்கிற மாதக்கரசி காக்க முடியல 3:25. அப்புறம் எதனா தகராறு பண்ண போறீங்க? நல்லா குடிக்கி கழுவி 5 மணி போவாங்க கொஞ்சம் தூரம் போடாடினோ அப்படி லட்சுமி கடாட்சம் சபையில் நான் வந்திருக்கிற குறைமாதிரியாகப்பட்டவர் செயற்கையான குரத்தி. வயிற்று பொழுப்புக்காக பாதியில குரத்தியா ஒரு மாதிரி வந்திருக்கிறேன் தவிர நான் முன்னே குரத்தி கிடையாது. ஆதிலிருந்து குரத்தி கிடையாது. நான் பாதியிலிருந்து குரத்தியாக வந்தவர். நான் என் வயிற்று பிழைப்புக்காக வந்தவர். என் அண்ணன் வார்த்தை கேட்டு வந்தவர். சபைக்கு வந்திருப்பவர். என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் விளக்கம் என்ன நான் சொல்லுகின்ற கீதத்திலே தெரிந்திருப்பான். அப்படி பாஞ்சால குரவதி என்றால் அண்ணா என் நாடாகப்பட்டது கௌரி நாடு. கௌரி நாட்டை நீதி நேர்மையாக அரசாட்சி செய்கிறது திரௌபத மன்னன் பெற்றெடுத்து ஒரே மகனாக விடக்கூடிய பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னனுக்கு புரியுது நான் சொல்றது? அப்படி பாஞ்சால மன்னன் எங்க அப்ப அவருக்கு மனைவி என்று சொல்லக்கூடிய பொண்டாட்டி வந்து கோக்கிலவதி அம்மையாரு. 2 பேருக்கு பிள்ளைங்களே கிடையாது. ஆனா ஆதி காலத்தில் அக்னி முனிவர் என்ற ஒரு முனிவர். அக்னி முனிவர் என்று சொல்லக்கூடிய முனிவராகப்பட்டவர். அக்னி முனிவர் இடத்தில் சீடனாக சேர்ந்தார். யார் தெரியுமா? துரோணாச்சாரி பாஞ்சாலராஜன். அப்படி அக்னி முனிவராகப்பட்டவர் சொல்லக்கூடிய வேதங்கள் பள்ளிசாலை கற்றுக் கொடுத்த அனைத்து பயிற்சிகளும் பாஞ்சால மன்னனுக்கு ஏற்கவில்லை. ஆமா, அப்படி பாஞ்சால மன்னனுக்கு ஏற்காத காரணத்தால் துரோணாச்சாரியாகப்பட்ட கற்றுக்கொண்டதை நண்பனாக இருந்த துரோணாச்சாரியத்தில் பாஞ்சால மன்னன் சொன்னாரா, நண்பா வாத்தியார் சொல்றது எனக்கு ஏற்கவில்லை, நீ எனக்கு வாத்தியார் இரு தனியா, அங்க வாத்தியார் என்ன சொல்ற நீ கத்துக்கோ, தனியா வந்து எனக்கு கத்து கொடு.
அப்படி துரோணாச்சாரிய கிட்ட எல்லா வித்தைகளும் கத்துக்கினாரா பாஞ்சால மன்னன். பாஞ்சாலராஜன் கற்றுக்கிற 4 வாரம் மேன்மையாக பள்ளிசாலை முடிந்தது. படிப்பு முடிஞ்சிருச்சு. அவன் வீட்டுக்கு அவன் நாட்டுக்கு போயிட்டாங்க. காட்டுக்கு போயிட்டான் துரோணாச்சாரி. துரோணாச்சாரி சென்று கார்காவதி அம்மையார் என்று சொல்லக்கூடிய அம்மையாரை மணந்து அஸ்வத்தாமா என்ற பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. எப்படி என்றால் குதிரை முகம் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். யாரு?